பிரைஸ் த லார்ட். ஹாப்பி நியூ இயர் 2026. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த புத்தாண்டு தினமாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தையாக, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்திடுவார், மகாவறட்சி இல்லாத்துமாவை திருப்தியாக்குவார், மகாவறட்சி இல்லாத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்திடுவார், மகாவறட்சி இல்லாத்துமாவை திருப்தியாக்குவார், மகாவறட்சி இல்லாத்துமாவை திருப்தியாக்குவார். நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார், நீ வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்திடுவார், மகாவறட்சி இல்லாத்துமாவை திருப்தியாக்குவார், மகாவறட்சி இல்லாத்துமாவை திருப்தியாக்குவார். நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவாய், நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலாகுவாய், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்திடுவார். இந்த அருமையான பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆமேன். இன்றைய புத்தாண்டு வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவாக ஏசாயா 58:11 பார்க்கும்போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியின் காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று வாக்கு தத்தமாக இந்த புதிய வருடத்தில் அடிமைக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தை என் வாயில் அருளி இருக்கிறார். இந்த புத்தாண்டு தினத்திலே இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதும் இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்திடுவார். வறட்சியான நேரத்திலும் வனாந்திரமான பாதையிலையும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை எப்பொழுதும் நித்தமும் எந்நேரமும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் கரங்களை நாம் பிடித்து கொள்வோமாக. அவர் நம்மை சரியான பாதையில் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்முடைய ஜனங்களை நித்தமும் நடத்துவார் என்பதை நாம் முழுவதும் விசுவாசிப்போமாக. ஆமேன். அல்லேலூயா. நாம் சமீபத்தில் இருந்தாலும் அல்லது நம் குடும்பத்தில் தூரத்தில் இருந்தாலும் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு நீதிமான்களுக்கு கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். அதோடு கூட நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜனம் மனசாட்சியின்படி சாட்சியினாலும் தேவனுடைய கிருபையின் நிச்சயத்தினாலும் திருப்தியோடு இருப்பார்கள். கர்த்தர் நம் குடும்பங்களை திருப்தியாய் நடத்தி தேவைகளை நமக்கு சந்திக்கிறவராய் இருப்பாராக. கர்த்தருடைய ஜனம் இந்த புதிய ஆண்டிலே திருப்தியாகவும் இருப்பார்கள். அவர்களுடைய இருதயம் ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்படாதது நிமித்தம் அவர்களுடைய இருதயம் சந்திக்கப்படும். அந்த தேவைகள் ஆண்டவர் சந்திக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தேவை சந்திக்கப்படும். நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய ஜனம் உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கப்படுகிற நேரத்திலும் ஒடுக்கப்படுகிற நேரத்திலும் வறட்சியான நேரத்திலும் வறுமையாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இவற்றை நாம் விசுவாசிக்கும் போது அடுத்த கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறாராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குகிறவராய் இருக்கிறார். எடுத்துக்காட்டு, அடியேனுக்கு ஒரு மாதமாய் கைகள் வலியினால்
உள்ள பெயின் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். அப்போது நான் இந்த வாக்கு தத்தத்தை தான் முழு மூச்சாய் அறிக்கை செய்து கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு வலி குறைந்து கொண்டு இப்போது எனக்குள் சுகம் கிடைத்தது. என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகின்றார். கர்த்தர் நமக்கு அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்போது அவை நம் ஜீவனுக்கு ஆதரவாய் இருக்கிறது. நம்முடைய எலும்புகள் நம்முடைய சரீரத்துக்கு ஆதரவாய் இருப்பது போல நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி இருதயத்தில் சந்தோஷத்தையும் நம்முடைய ஜீவனுக்கும் ஆதரவாய் இருக்கும்படி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நீதிமானும் கர்த்தரை பின்பற்றி விசுவாசிக்கிறவர்களும் பரிசுத்தமாய் கர்த்தர்க்காய் ஜீவிக்கிறவர்களும் இவர்களுடைய வாழ்க்கையில் வறட்சி காணப்பட்டாலும் பனி மழை பெய்யும் காலங்களில் இருந்தாலும் அவர்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பார்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எந்த காலத்திலும் கனி தருவது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கனி தருவதாக இருக்க வேண்டும். காலங்கள் வறட்சியாய் இருந்தாலும் கர்த்தருடைய ஜனங்கள் வறட்சியாய் இருக்க மாட்டார்கள். எப்படி நீரூற்றுகளிலிருந்து தண்ணீர் தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்குமோ, நீரூற்று எப்போவும் தண்ணீர் கொடுக்காமல் வற்றி போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் வற்றாத நீரூற்றை போல் இருப்போமாக. நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் செய்வதில் உற்சாகமாய் இருக்க வேண்டும். நீரூற்றுகளிலிருந்து தண்ணீர் சுரந்து வருவதினால் அது ஒருபோதும் வற்றி போவதும் இல்லை. நாம் மற்றவர்களுக்கு உதாரணத்துவமாய் கொடுக்கும் உதவி செய்தாலும் நாம் ஒருபோதும் தரித்திரதாவது இல்லை. நம்முடைய ஐஸ்வர்யமும் குறைந்து போவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த புது ஆண்டுக்கு போகும் நம்மை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். வறட்சியான காலங்களில் நம் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நம்முடைய எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியா இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.